வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று சந்திரன் விருச்சிக ராசிக்குள் செல்கிறார். அனுஷ நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. 12 ராசிகளுக்குடைய பலன்களை ரொம்ப சுருக்கமாக விரைவாக பார்க்கலாம். இன்று மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நிலை. இவர்களுடைய பாதகஸ்தானாதிபதி சனி சாரத்தில் சந்திரன் செல்வது ஆரோக்கியஸ்தானத்திற்குரியவராக அந்த சந்திரன் சுகாதிபதியாக இருப்பது. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. ஆனால் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சகோதர வகையில் இன்று வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பூர்வீக லாபத்தை கொடுக்கும். மன நிம்மதி எல்லாம் நல்லபடியாக இருக்கும். புது முயற்சிகளை தவிர்ப்பது சந்திராஷ்டமத்திற்குடைய முக்கியமான பலனாக இருக்கிறது. ரிஷப ராசிக்கு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் சனிசாரத்தில் இருப்பது பணிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கு தகுந்த வருமானம் லாபங்கள் கண்டிப்பாக நன்மையான பலன்களை கொடுக்கும். விரயங்களும் உண்டு. பணியில் வளர்ச்சி ஏற்றம் இதெல்லாமே நல்ல பலன்களாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு இவர்களுடைய குடும்பஸ்தானத்திற்குடைய சந்திரன் 6ஆம் வீட்டில் சனிசாரத்தில் இருப்பது தொழில் ரீதியிலான நன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கிறது. பணியில் உயர்வு, ஆனால் பணிச்சுமை கண்டிப்பாக இருக்கும். குடும்ப வாழ்வில் சிறிது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். லாபம் கூடும். பொருளாதார வாழ்வில் ஏற்றமான ஒரு காலகட்டம். பணி, சுயதொழில் அனைத்திலுமே நல்ல மேன்மையான காலகட்டம். கடக ராசிக்கு இவங்க ராசிநாதன் சந்திரன் அஷ்டமாதிபதி சனியுடைய சாரத்தில் 5ஆம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார். மனதில் குழப்பங்கள் வந்து போகும். அலைச்சல், பணிச்சுமை இது பற்றிய கவலைகள், பணியில் இருக்கக்கூடிய இல்லைனா தொழில் பற்றிய சில நிலைகளை யோசித்து கவலைகள் இவங்களுக்கு மனதில் ஏற்படும். ஆனால் வருமானம் சீராக இருக்கும். தெய்வானுகூலம் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சிம்மத்திற்கு இவர்களுடைய சுகஸ்தானத்தில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்கிறார். விரையாதிபதியான சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பது, அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சனி 7ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவின் மூலியமாக ஆரோக்கிய பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எடுக்கக்கூடிய உணவுகளில் அதிக கவனம், அக்கறை தேவை. குழந்தைகளால் மனக்கவலை ஏற்படுவதற்குடைய ஒரு நாளாக இன்று இருக்கலாம். தேவையில்லாத குழப்பங்களை அடையாமல் ஃப்யூச்சர் பிளான்ஸை நினைத்து அதிக ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுப்பது நன்மை அளிக்கும். கன்னி ராசிக்கு முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி, பணியில் மேன்மை, லாபம் அளவாக இருக்கும். கண்டிப்பாக திருமண வாழ்வில் அனுசரித்து செல்ல வேண்டும். இவர்களுடைய சந்திரன் செல்லக்கூடிய சனியுடைய சாரம் திருமண வாழ்வில் குழப்பங்களையும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை மிக மிக அதிகமாக பாதுகாத்து கொள்வது இவர்களுக்கு முக்கியமான ஒரு பலனாக வருகிறது. துலாம் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார். இருந்தாலும் சாரம் கொடுத்த சனி கிரகம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது பேச்சினால் லாபம், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். அற்புதமான குடும்ப வாழ்வில் நிம்மதி, மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, பணியில் மேன்மை, இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு இவர்களுக்கும் தேவை. விருச்சிகத்திற்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார். இன்று விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சனி அர்த்தாஷ்டமமாக இருப்பது கண்டிப்பாக அலைச்சல்களால், பணிச்சுமையினால் ஆரோக்கியத்தில் சிறிது சோர்வு இது போன்ற நிலை ஏற்படலாம். கண்டிப்பாக பணிச்சுமையை குறைத்து கொண்டு ஓய்வு எடுப்பதற்கு அதிக நேரம் ஒதுக்க வேண்டும். குழந்தைகளுடனும் அதிகம் வாக்குவாதம் தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசிக்கு அற்புதமான காலகட்டம் தொடங்கிவிட்டது. முயற்சி வெற்றி. 12இல் மறைந்திருக்கும் சந்திரன் அஷ்டமாதிபதி. விபரீத ராஜயோகம், திடீர் யோகத்தினால் வெற்றி, சுப செய்திகள் இவர்களுக்கு காதில் கேட்கக்கூடிய நல்ல நிலை. உத்தியோகம் சம்பந்தமான திடீர் வளர்ச்சிகள் ஏற்படும். நல்ல மாற்றம், ஏற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. தாயாருடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். தாயார் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். மகரத்திற்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சந்திரன் பாதகஸ்தானத்தில் நிற்பதும், சாரம் கொடுத்த சனி வாக்குஸ்தானத்தில் மகரத்திற்கு 2ஆம் வீட்டில் இருப்பதும், வாழ்க்கை துணைக்கு ஏதோ மனக்கவலையினால் ஏதாவது குழப்பங்களை அவங்க ஏற்படுத்தினாலும் மகர ராசி நண்பர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் தான் அவங்கள அனுசரித்து அவங்கள நல்லபடியாக மோட்டிவேட் செய்து ப்ரொடெக்ட் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். மகரம் அவங்களுடைய புது முயற்சிகளிலும் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கும்ப ராசிக்கு சந்திரன் இவங்களுக்கு 6ஆம் அதிபதி, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் கடன்களில் அதிக நிதானம் தேவை. கணவன் மனைவி இடையேவும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. புது முயற்சிகளில் ரொம்ப நிதானமான கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலை. கணவன் மனைவி இடையேவும் அனுசரித்து சென்று குடும்ப வாழ்வை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. பணியில் இருப்பவர்கள் ரொம்ப நிதானமாக அதிக கவனத்துடன் வேலை செய்வது. சுயதொழில் நண்பர்களும் இன்று கண்ணும் கருத்துமாக உங்களுடைய தொழிலை பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். மீனத்திற்கு சந்திரன் 5 குடையவர் 5க்கு 5இல் இருக்கிறார். நீச்சம் அடைந்தாலும் அந்த செவ்வாய், வீடு கொடுத்த செவ்வாய் மீன ராசியிலே இருப்பது அற்புதமான யோகமான காலகட்டம். பேச்சினால் பணியில் உயர்வடையக்கூடிய நல்ல நிலை, லாபம் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நிலை. ஆனால் திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம் இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 இந்த நாளுக்குடைய பலன்கள். மீண்டும் நாளைய பலன்களில் சந்திக்கலாம்.